சென்னையில் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒரு சிலவற்றை இப்பொழுது நாம் காண்போம். வல்லமை இறங்குகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது, உன் மீது இறங்குகிறது. glory 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 glory. வியாதியோடு வந்திருக்கிறவங்க மட்டும் எழுதுகிறாங்க, அவங்க மட்டும் முன்னால் வந்து எழுதுகிறாங்க. சுகவீனமா இருக்கிறவங்க மட்டும் இப்ப இருக்கிற வாலண்டியர்ஸ் இயேசுவின் நாமத்தில் எண்ணெயை தடவி அந்த விரைவர்களுக்கு சுகத்தை தான் மாத்திரம் சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் எண்ணெயை தடவி அந்த விரைவர்களுக்கு சுகத்தை தான் என்று மாத்திரம் சொல்றேன். சுகவீனமா இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் எண்ணெயை தடவுங்க. எண்ணெயை தடவி இயேசுவே இவர்களுக்கு சுகத்தை தான். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, எண்ணெயை தடவி இயேசுவே அவர்களுக்கு சுகத்தை தான். அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் எண்ணெயை தடவை, எண்ணெயை தடவி இயேசுவே இவர்களுக்கு சுகத்தை தான் மட்டும் சொல்லுங்க. இது அற்புதத்தை நேரம். அந்த பக்கம் வரைக்கும் போகலாம். அந்த வரைக்கும் அந்த சுகவீனமா இருக்கிறவங்க மட்டும், அந்த சுகவீனமா இருக்கிறவங்க மட்டும் எத்தனை பேர் மேல என்ன தடவி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க? கை வைத்து காட்டுங்க. உங்களுக்கு இப்பொழுது சுகமாகி விட்டது. 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 என் ஆண்டவனுக்கு அற்புதை செய்து விட்டார் ஐயா. என் ஆண்டவனுக்கு அற்புதை செய்து விட்டார் ஐயா. விடுதலை கிடைக்க வச்சது. ஆண்டவர் கரங்களை தட்டி மகிழ போட்டுங்க. கரங்களை தட்டி மகிழ போட்டு, கரங்களை தட்டி மகிழ போட்டு. சுகமாயிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த இடத்துல இருந்து வந்தீங்களோ அதே இடத்துல போய் உட்கார்ந்துருங்க.
நம்பிக்கையோட போங்க, விசுவாசத்தோட போங்க. ஆண்டவரை நம்பு. நீ ஜாபடியை நம்பி வந்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்காது. ஆண்டவரை துதிக்க துதிக்க பாட பாட அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாட 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 உனக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. பெரியவர் 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 பெரியவர். வார்த்தையை சொல்ல சொல்ல சற்று நடந்தது. சற்று பயப்படுகிறார். பரிசுத்தான வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் இயேசு பெரியவராக ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்குதான் விடுதலை, அங்குதான் சுகம், அங்குதான் அற்புதம். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பரிசுத்தான வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலையும் சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சத்துருவின் கிரியை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரனுடைய வல்லமை இப்ப ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புத வல்லமை இயேசுவே. வானத்தில் பொல்லாத சேனைகள்
கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலையும் சத்துருவின் தீங்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சூரியத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டுங்கள். You are delivered. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நடக்க முடியாம வந்தீங்க? கை வைக்கிறாங்க. வேற யாரும் நடக்க முடியாம வந்தது? நடக்க முடியாம வந்தவங்க கை வைக்கிறாங்க. நடக்க முடியாம வந்தவங்க கை வைக்கிறாங்க. இங்க வாங்க வாங்க. அப்படி நடந்து போங்க. இந்த கார்பெட்ல நடந்து போங்க. நடந்து போ 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 நடந்து போங்க. நடந்து போங்க. வெளியே நடந்து போங்க. எல்லாம் வீல் சேர்ல வந்தவங்க. எல்லாம் வீல் சேர்ல வந்தவங்க. இயேசு கிறிஸ்து நடக்க வைத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை. இந்த ஆண்டவருக்கு மகிமை மகிமை மகிமை. நடக்க முடியாதவங்க நடந்து போங்க. நடந்து ஆண்டவர் நடக்க வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை 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 மகிமை. நல்ல பாருங்க விடுதலை பெற்றவங்க எல்லாம் கைவீத்தி காட்டு. எனக்கு சுகமாயிட்டு எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி இன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்குது. சுகம் பெற்றவங்கெல்லாம் கைவீத்தி காட்டு. நீ வெக்கப்பட்டு இருந்து பெற்ற சுகத்தை இழந்துடாதீங்க. என்ன தேய்ச்சி இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் பண்ணாங்க. அத்தனை பேருக்கு விடுதலை கிடைச்சாச்சு. சுகம் பெற்றவங்க மாத்திரம் கைவீத்தி காட்டு. நல்ல கைவீத்தி காட்டுங்க. எனக்கு சுகமா அவனுக்கு சுகமாயிட்டா சுகமாயிட்டுதா ஏமா சுகமாயிட்டுதா கைவித்து நல்ல கைவித்து காட்டுங்க. சுகமானவங்க எல்லாம் கைவித்து காட்டுங்க. ஒருத்தர் கூட உங்க இடத்துல நின்றாதீங்க. இந்த கார்பெட் வழியா நடந்து பாருங்க. இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். சுகம் பெற்றவங்க விடுதலை பெற்றவங்க அத்தனை பேர் வாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சுகம் பெற்றவங்க எல்லாம் உள்ள வாங்க. வெளியில இருக்கிறவங்க சுகம் பெற்றவங்க யாரும் எங்க இருந்தாலும் உள்ள வாங்க. முன்னால வாங்க. விடுதலை பெற்றவங்க சுகம் பெற்றவங்க எல்லாம் முன்னால வந்துருங்க. கம் டு த ஃப்ரண்ட். சுகம் பெறாதவங்க வர வேண்டாம். விடுதலை பெறாதவங்க வர வேண்டாம். சுகம் பெற்றவங்க மட்டும் ஓடிவாங்க. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். என் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கீங்க? எனக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. விடுதலை ஆகாதவங்க கை வைத்து வேண்டாம். சுகம் ஆயிடுச்சுதா? விடுதலை ஆயிடுச்சுதா? விடுதலை ஆயிடுச்சுதா? சுகம் பெற்ற அத்தனை பேரும் வாங்க. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். சுகம் பெற்ற அத்தனை பேரும் வாங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கேட்கிறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். எனக்கு வந்து இந்த லெக்மெண்ட் டேர் ஆகி ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. கீழே விழுந்தேன். 2 டைம்ஸ் நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து இந்த இடத்துல வந்து கீழே அந்த ஆங்கிளில் வந்து இவ்வளோ பெருசாக அந்த வீங்கிடும். ஸோ அந்த பெயின் என்னால் தாங்கவே முடியல. என்னால் டாக்டர்ஸ்கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட நான் போய் அட்வைஸ் கேட்டேன். நான் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. டாக்டர் சொன்னாங்க அது ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது. ஃப்ராக்சரை வேணால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம். இந்த லெக்மெண்ட் இருந்து டில் டெத்து அந்த பெயின் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும் நீங்கள் அப்படின்ட்டு. ஸோ நான் ரொம்ப லிம்ப் பண்ணி சில சமயம் லிம்ப் பண்ணி தான் நான் நடப்பேன். நான் அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி எனக்கு வந்து ஃபெய்த்தும் இருக்குது. அட் த சேம் டைம் பேக் ஸ்லைடாக ஆகிடுவேன். நான் சில சோதனைகள் வந்தால் பேக் ஸ்லைட் ஆகிடும். ஏன்னா இவ்வளோ ப்ரேயர் பண்ண எனக்கு ஒன்றுமே நடிக்கவே மாட்டேங்குது எனக்கு அப்படின்ட்டு விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் வந்து சரி எங்கள் சிஸ்டர் இன்லா வந்து ஷீ இஸ் ஸ்டேயிங் இன் அண்ணா நகர், மிஸ்ஸஸ் பிரிசிலா ராஜன். ஷி ஹஸ் கம் ஹியர். அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அவங்க சொன்னாங்க அங்கே போனாக்கா உங்கள் நேம் சொல்லி ஜெஃப்ரி
பாஸ்டர் கிட்ட போயாச்சும் எல்லாம் சரியாயிடும், பை ஃபெய்த்தில் தான் நீங்கள் வரணும் ஷீலா அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து நான் இங்கே யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ வாங்க ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் வச்சாங்க. ஸோ ஃபெய்த்தோடையே நான் போயிட்டேன். நான் எனக்கு கட்டாயம் அந்த லெக்மெண்ட்டே தான் எனக்கு மெயின் ப்ராப்ளமே. சுகராதே ஏதோ டயட் கண்ட்ரோல் பண்ணி அது பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஃபெய்த்தோடு தான் பண்ணேன். உம்முடைய இதனால் வந்து ஐ ஹீல் பை யுவர் ஸ்டைப் அப்படின்ட்டு அது சொல்லிகிட்டே தான் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் என் சிஸ்டர்லாமும் சொன்னாங்க, அது ப்ரேயர் பண்ணிகிட்டே இரு அப்படின்னாங்க. பக்கத்தில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் யூ ஒன்ட் பிலீவ், இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். என்னால் டிம் பண்ணலை. நல்லா தொட்டு பார்த்தேன். அந்த இடத்துல பெயினும் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை எனக்கு. நல்லா இப்போ ஃபாஸ்ட்டாக நடந்து வர முடிஞ்சது. அது ஒன்று தான் எனக்கு மெயின் ப்ராப்ளம் எனக்கு. அந்த ஐ ஜஸ்ட் தேங்க் காட் அண்ட் ப்ரைஸ் காட் தட் ஹி ஹஸ் ஹீல்ட் மீ. நல்ல கவனிங்க, இந்த சகோதரி எங்கே நின்னாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன வியாதியில் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பூசி ஜெபிக்கும் பொழுது முன்னால் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் எண்ணெயை தலையில் வச்சு ஜெவன மாதிரி அவங்களுக்கும் ஜெவன் பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப நீங்கள் எல்லாரும் இந்த கார்பெட் வழியாக உங்கள் இடத்துக்கு போங்க நான் சொன்னேன். திரும்பி போகும் பொழுது வழியே இல்லை, அவங்களால நம்ப முடியவில்லை. அந்த லெக்மெண்ட் பெயின், காலு கரண்டையில் இந்த ஆங்கிள் பகுதியில் எப்படி டிஸ்லொகேஷன் ஆனால் வலி இருக்குமோ, அல்லது எப்படி கிராக் இருந்தால் வலி இருக்குமோ அந்த வலி இருக்கும். எவ்வளோ நாளாக 2-3 years 2-3 ஆண்டுகள் அந்த வழியில கஷ்டப்படுற அவங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஐயா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். பாப்பா, உன் பேர் என்ன சொல்லு? என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு வந்து வயிற்றில் கட்டின்னு சொன்னாங்க. அது ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னே கேன்சர் கட்டிமா, ரொம்ப பெருசாக இருக்குது, காப்பாற்ற முடியாது, மருந்து கொடுத்தா கூட மருந்து கொடுக்கும்போது கூட கட்டி வெடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து சாக போயிடலாம் 3 பேரும், நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, எனக்கு நீங்களே யாராச்சும் ஒருத்தர் போயிட்டீங்கன்னா எதுக்கு இருக்கணும், நம்ம 3 பேர் செத்துடலான்ட்டாங்க. ஆனால் என் தங்கச்சி சொன்னால் நம்ம சர்ச்சுக்கு போய் ஜெபிக்கலான்ட்டு. அதனால் எங்கள் அம்மா ஜெபிச்சாங்க. நான் கிறிஸ்மஸ் அன்றைக்கே சாட்சி புக்கு வாங்கினேன். அதை நான் அது பாதி தான் படித்தேன். அது படிக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது 3 வாரம் கூட முடியாதுன்ட்டாங்க. ஆனால் 4வது வாரம் அது பாதி புக்கு படித்து முடித்தோடனையும் 4வது வாரம் போகும்போது சொன்னாங்க, உனக்கு கட்டி இல்லைம்மா, 1 இன்ச்சு கூட கட்டி இல்லை, உனக்கு கரண்ட்டு கொடுக்கவும் தேவையில்ல, ஆப்ரேஷன் பண்ணவும் தேவையில்ல அப்படின்ட்டாங்க. எல்லாம் கவனிங்க. உன் பேர் நம்ம சொன்ன? விஜயலட்சுமி. எந்த ஊர்லேருந்து வர? லூகாஸ், சென்னையில். இந்த சகோதரி வயிற்றுலையா கட்டி? சிறுங்கொடலும் பெரியங்கொடலும் நடுவில் இருக்கு. ஒரு கீமோ கொடுத்தா கூட வெடிச்சிடும், நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் பொண்ணை அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே செல்ஃபோன் வச்சு ஐயா கிட்ட வந்து ஜபிச்சேன். நான் ஐயா என் பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயான்னு. ஐயா வந்து ஜபிச்சு அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே போனோன்னா கீமோ கொடுக்கும் போது பயந்துக்கினே இருந்தேன். அது கீமோ கொடுத்ததே தெரியல, அந்த கட்டி வெடிச்சிடும்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. உங்கள் பொண்ணுக்கு கீமோ கொடுத்தாங்களா? இல்லையா, என்ன இவ்வளோ நல்லா இருக்கால, வாந்தி வரல, ஒன்றுமே இல்லையான்னு. அதான் எங்கள் ஏசப்பா மகிமை பண்ணார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் 25ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னு சொன்னாங்க, உங்கள் பொண்ணுக்கு வந்து அதுவும் என்ன சொன்னாங்க பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணி பெரிய குடல், கர்ப்பப்பை, கருமுட்டை எல்லாமே வெளியே எடுத்துட்டு ரேடியேஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா உங்கள் பொண்ணு கஷ்டம்தாம்மா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து அழுத நான் வந்து அழுதுட்ட அப்புறமா கேன்சர்னு சொன்னாங்களா? கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. பெருசா இருக்கு, கீமோ போட்டால் கூட தேராது அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் கீமோலாம் தப்பிச்சிடுது. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணாங்க, பெரிய டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணுமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் ஆப்ரேஷனும் இருக்கக்கூடாது, கேன்சர் மாதிரி ரேடியேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இங்கே ஜபிச்சு நான் அழுதுட்டு அப்புறமா 25ஆம் தேதி இந்த பொண்ணை கூட்டின்னு வந்து, மாமா ஐயா சொன்னார் பார்த்தியம்மா, இந்த சாட்சி புக்கு வாங்குமா, உன் கையால் வாங்கு, சுகமாயிடும்னு. என் பொண்ணு இந்த சாட்சி புக்கு வாங்கினோன்னே நான் சொன்னேன், அம்மா உனக்கு சுகமாயிடுச்சு, நீ சாட்சி சொல்லுமான்னு. இல்லைம்மா நான் 3ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து சுகமாயிடுச்சின்னு டாக்டர் சொன்னார்னா நான் உனக்கு சாட்சி சொல்கிறேம்மான்னு. பெரிய டாக்டர் கூப்பிட்டு, மா ஒரு கட்டி வந்து அடையாளமே கிடையாதுன்ட்டாரு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா நல்ல கவனிங்க, இந்த பிள்ளைக்கு வயத்தில் கேன்சர் கட்டி பெருசாக இருந்தது.
டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அது ஆப்ரேஷன் பண்ணுனா கூட ஸ்ப்ரெட் ஆயிரும், பிழைக்க முடியாது. ஹீமோ வேணா கொடுத்து பார்க்கலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஒரு ஹீமோ மட்டுமே கொடுத்துருக்குறாங்க, அதுவும் சுகம் ஆனதுக்கு பின்பு. நல்லா கவனிக்கலாம். டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுனா கூட பிழைக்க மாட்டான். ஆமாங்க. ஆப்ரேஷன் பண்ணுனா கூட பிழைக்க மாட்டான், ஏன்னா கட்டி பெருசாகிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணால் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிரும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு என் சாட்சிங்கிற என்னுடைய சாட்சி புஸ்தகத்தை முதல் முறையாக ஜெபித்து வெளியிடப்பட்டது. அன்னைக்கு இந்த புக்கை வாங்கி 3 வாரம் வாசித்திருக்கா, பாதி தான் வாசித்திருக்கா. அந்த 3 வாரம் வாசித்துட்டு 4வது வாரம் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்படிதானே? ஸ்கேன் எடுத்து பார்த்தங்க ஐயா. ஸ்கேன்ல இல்ல, ஸ்கேன்ல கட்டி இல்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டாங்க ஐயா. என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அந்த புக்கை வாசித்தீங்கனாலே அதில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இந்த புக்கை வாசிக்கிறவங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கும்னு ஆண்டவரே அதில் சொல்லியிருக்கிறார். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். க்ளோரி டு ஜீசஸ். உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து வரீங்க? ஐயா, என் பேர் சுமதி. நான் கொருக்குப்பேட்டிலேருந்து வரேன். 2 வருஷமாக எனக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருந்தது. நிறைய ஹாஸ்பிட்டல் போட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, எனக்கு சரியாகவே இல்லை. நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு ரொம்ப அழுவேன். நான் மறித்து போகலான்னு கூட நினைச்சேன். என்னால் ஜெபிக்க முடியாது, ஃபாஸ்டிங் போட முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ஐயா. என் கணவரு கூட நான் சந்தோஷமாக பேசக்கூட முடியாது. எனக்கு மேரேஜ் ஆகி 6 வருஷம் ஆகுது, குழந்தையும் கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எனக்கு நல்ல தீர்வு சொல்கிறதே கிடையாது. நான் ரொம்ப வேதனையாக வந்து இந்த சர்ச்சுக்கு கூட என்னால் வர முடியல. எங்கள் மாமா தான் ரெகுலராக அந்த சர்ச்சுக்கு வருவார். அவர் சொன்னார், நீ வா, நீ வந்து பாரு, உனக்கு சுகத்தை கொடுப்பார் ஆண்டவர், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொன்னார். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். என்னால் எதுவுமே செய்ய முடியல, படுத்துட்டே இருக்கணும் போல இருக்குது. எவ்வளவு காலம் கஷ்டப்படுறீங்க? 2 வருஷமா நான் கஷ்டப்பட்டேன். இப்போ நல்லா இருச்சுதா? நீங்க ஜெபிக்கும் போதே எனக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிபூர்ண விடுதலை கர்த்தர். இன்னைக்கு 2 வருஷம் அந்த பெயின், எந்திரிக்க முடியாது, நகல முடியாது. சொன்னதை கேட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 மாசமா கைவலி, தூக்கவே முடியாது. கைவலியால் சோப்பு கூட பின்னாடி கை வைக்க முடியாது, அப்படியே கத்துவேன். குளிக்காம கூட இருந்திருக்கு. சின்ன சின்ன பசங்க, 4 வயசு பாப்பா, 2 வயசு பையன், அவங்கள கூட இப்போத்துக்கு பிரிஞ்சு தான் இருக்கு. நான் 3 மாசமா ஒரே போராட்டம். வீட்டில் கணவர் கூட சண்டை. 4 வருஷமா அப்படி இருந்ததே இல்லை. இந்த 3 மாசமா தான் அப்படி இருக்கு. நியூ இயர் அன்னைக்கு கூட ப்ரேயர் முடிக்கிற வரைக்கும் தான் நல்லா இருந்தோம். விட்டுட்டு போனார் அவர் தான். 4 நாள் வந்து பசங்களை கூட பார்க்காம இருந்தார். வெளியில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம், ஆனால் வீட்டுக்குள்ளே போகணுன்னா கொஞ்ச நேரத்துலேயே எதனால யார் சண்டை போடுவோம்னே தெரியாது. 2 பேருக்கும் சண்டை. நைட்டு கூட செம்ம சண்டை ஆயிடுச்சு. ப்ரேயருக்கு கூட 12 மணி வரைக்கும் வீட்டில் தான் இருந்தார். 12 மணிக்கு மேலே நான் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டார். இன்னைக்கு கூட வர முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரே தடை தான் ஐயா. ஒன்று கணவர்கிட்ட இருந்தால் பசங்க கிட்ட இருக்காது. சின்ன சின்ன பசங்க, வாயில்லாத பசங்க, அம்மா வீட்டில் தான் இருக்கு. அப்படி மாற்றி மாற்றி 3 மாசமா இப்படி தான் இருந்தது. எந்த கையை தூக்க முடியாமல் இருந்தது? லெஃப்ட் தூக்கு. டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போ, சுகமாயிடுச்சு. நல்லா தூக்கு. வலிக்குதா வலிக்கலையா? ஆர்த்தோக்கு போனோம், ஃபிசியோதெரப்பி பார்த்தோம். அல்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க, பிரீஸில் கட்டி இருக்கு அதனால சொல்லுவாங்க. நரம்பு டெய்லி வலிச்சுட்டே இருக்கும், கை சுத்தமாக தூக்கவே முடியாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ப்ரேயரில் கையை சுத்தமாக தூக்க முடியாது. எங்கள் நரம்பு அப்படியே கலக்கின்னு வலிக்கும். வலி எதுவுமே இல்லை, பாடி எல்லாம் ஃப்ரீயாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என் ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்திருக்கிறார் ஐயா. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறார். Glory to Jesus. நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற? சென்னையா. சென்னை தான். சென்னை. உனக்கு என்ன நடந்தது? எனக்கு நான்
18லேயே வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பின்வாங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கூட என்னால் சர்ச்சில் உட்காரவே முடியாது. வெளியே போயிடலாமா, என்ன இப்படி போர் அடிக்குது அப்படிலாம் ஒரு மாதிரி தோணும் 4 வருஷமாகவே. இப்போ தான் நான் உக்காந்து கர்த்தருடைய வல்லமையை கண்கூடா நேராக நான் அனுபவித்தேன். அதை ஃபுல்லாக தெரிஞ்சுது எனக்கு நல்லா. இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ரொம்ப ஏதோ ஒரு அனலாக இருந்தது அப்படியே மேலே, எண்ணெய் அறியாமல் என்ன பண்ணனே தெரியல எனக்கு. ஆனால் கர்த்தர் ஃபுல்லாக என் மேலே இருக்கிறாருன்னு மட்டும் நல்லா தெரியும். கீழே விழுந்தது தெரியுமா? கீழே விழுந்து எதுவுமே எனக்கு தெரியல. அங்கே நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், அது மட்டும் தான் தெரிஞ்சுது. எழுந்த உடனே இங்கே இருந்தேன். மயங்கி கிடந்தது தெரியுமா? கீழே இருந்தது, கீழே விழுந்த உடனே தெரிஞ்சுது. ஃபுல்லாக அப்படியே அனலாக ஒரு மாதிரி இருந்தது, அப்படியே புதுசாக ஏதோ இருந்த மாதிரி. உங்கள் குடும்பத்துக்கு வச்ச சூனியத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இந்த குடும்பத்துக்கு வச்ச மாந்திரியத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. அந்த விடுதலை கொடுத்த நேரத்தில் அந்த பிள்ளை அடிச்சு கிளப்பி விட்டுட்டு பிசாசு போய்விட்டது. என் இயேசு கிறிஸ்துவுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.